ம். அதுக்கு முன்னாடி இன்னொரு சந்தோஷமான செய்தி சொல்லிடுறேன். ஃபிடே வேர்ல்டு செஸ் சாம்பியன்ஷிப் வேர்ல்டு லெவலில் நடந்த சாம்பியன்ஷிப் சிங்கப்பூரில் நடந்துச்சு. அதில் இந்தியா சார்பாக குகேஸ் கலந்துக்கிட்டாப்புல. 18 வயசு தான். அப்புறம் சைனா சார்பாக டிங் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கலந்துக்கிட்டாப்புல. கலந்ததில் இன்னைக்கு மேட்ச் ரிசல்ட் ஆயிடுச்சு. ரிசல்ட்டில் இந்தியா ஜெயிச்சாச்சு. குகேஸ்ன்ற பையன் 18 வயசு பையன்தான் ஜெயிச்சிட்டாப்புல. அவருக்கு ப்ரைஸ் மணி வந்து 21 கோடி. ₹1 ₹2 இல்லை, ப்ரைஸ் மணி 21 கோடி ஜெயிச்சிட்டாப்புல. அவருக்கு நம்மளுடைய வாழ்த்துக்களை சொல்லிடலாம். அதுபோக அவரை ரொம்ப அசிங்கப்படுத்தியிருக்காங்க நிறைய இடத்துல, லைக் இந்த மேட்ச் இதுலேயும். அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக இன்னொரு வீடியோ நடப்போட முடிஞ்சால் போடுறேன். அவருக்கு நம்மளுடைய வாழ்த்துக்களை சொல்லிடலாம். ரொம்ப பெரிய விஷயம், 21 கோடி ஜெயிக்கிறது, அது 18 வயசில். நம்ம சென்னைக்கார பையன் தான் அந்த பையன். சரி, ஓகே. இப்போ நம்ம கோர்ட் சம்மந்தமாக டீட்டெயில்ஸ் பார்த்துடலாமா? ஓகே. ஃப்ரைடே 13th December 2024 ஸ்டார்ட் ஆகுது. கோர்ட் நம்பர் 26, தி ஹானரபிள் மிஸ்டர் ஜஸ்டிஸ் பி தனபால் ஐயா அவர்களுடைய தலைமையில் தான் இருக்குது. நீங்கள் இது பார்த்துக்குங்க. ஐட்டம் நம்பர் இன்னும் பின்னாடி போகுது போல். எப்பா, வள்ளியம்மாள், மீரல், காயத்ரி, இது ஓபி நம்பர் 28 வருதா? ஐட்டம் நம்பரு காயத்ரி, கீதா, சத்யா, கோவிந்தராஜ், கிரிஜா, சுவாதி, கனிஷ்கா. எனக்கு தெரிஞ்சு இதுவுமே 3 o'clock கிட்ட ஆயிரும் போலங்க. 2 o'clockலேருந்து 3 o'clock வரைக்கும் ஆயிரும். ஏன்னா நிறைய கேஸ் இருக்குது போல். சான்ஸ் இருந்தால் கொஞ்சம் சீக்கிரமாக வர வாய்ப்பு இருக்குது. ஸோ இவ்வளோ தான் கஸ்டமர் ஆள் இருக்காங்க. எப்பொழுதும் போல் நம்ம ராஜா, சதீஷ்குமார், தங்கராஜ், சின்னராஜ் இவங்க தான் எப்பொழுதும் போல் ஆஜராகிறாங்க. சக்தி ஆனந்தனுக்கு யார் ஆஜரானாங்களோ அவங்களே தான் இந்த 10 பேர்த்துக்கும் ஆஜராகிறாங்க. 10 பேர் தான் நினைக்கிறேன். எஸ், 10 பேராக தான் இருக்க வாய்ப்பு இருக்குது. ப்ளஸ் இன்னொன்று சொல்லியிருக்காங்க, நிறைய சேனல், வினோத் அஃபிஷியல்னு நிறைய சேனலில் சொல்லிகிட்டு இருக்காங்க, இந்த தடவையும் சான்ஸ் கிடைக்காதுன்னு. கிடைச்சா கூட இவங்க கிடைக்க விட மாட்டாங்க போல், அந்த மாதிரி இருக்குது. நிறைய பேர் சேனலில் சொல்லிட்டு இருக்காங்க அதெல்லாம் கிடைக்காது, இந்த தடவையும் கிடைக்காது, அடுத்து இன்னொரு தடவை வாய்தா வரும், அப்பயும் கிடைக்காது, அதுக்கப்புறம் வேறு வழியே இல்லாமல் கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரிலாம் பேசுகிறாங்க. அப்படியெல்லாம் இல்லை, வாதாடுறது கரெக்டாக வாதாடணும். அதே நேரத்தில் ஆனரபிள் மிஸ்டர் ஜஸ்டிஸும் மனசு வைக்கணும், சரி போங்க உங்களுக்கு தர்றேன் அப்படின்னு. இல்லை அவர் இதில் ஏதாவது இன்னும் பிரச்சனை இருக்குது, இல்லை இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்கலாம், ஒன்றும் அவசரம் இல்லை அப்படின்னு அவங்க நினச்சாங்கன்னா அவங்க நினைக்கிறது தான் நடக்க போகுது. ஸோ வாதாடுறதும் முக்கியம். வாதாடுறது எனக்கு தெரிஞ்சு இதில் பெருசாக வாதாடுறதுக்கு இருக்காது, இருந்தாலும் கொஞ்சம் ரெக்வஸ்ட் பண்ணலாம். ஏற்கனவே ஒரு தடவை ரெக்வஸ்ட் பண்ணாங்களே, அந்த காமெடியெல்லாம் நடந்துச்சு, ரெக்வஸ்ட் வேறு மாதிரிலாம் நடந்துச்சு. பட் இந்த தடவை எப்படி ரெக்வஸ்ட் பண்ண போகிறாங்கன்னு தெரியல, எப்படியாச்சும் பேசி வாங்க வேண்டியதான். அதுக்கப்புறம் நம்ம சக்தியானந்தன், டேரக்டர் சக்தியானந்தன், அவர் எதுவும் ட்ரை பண்ண மாதிரி ஒன்றும் தெரியல. அவருக்கு ரிலாக்ஸேஷன் கிடச்சிருக்குன்றாங்க, ஆனால் பெருசாக எதுவும் கிடைச்ச மாதிரி தெரில. அவரும் அடுத்த ஸ்டெப்பு எதுவும் ட்ரை பண்ணுற மாதிரியே தெரில. ஒரு வேளை எதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரான்னு தெரில. ஸோ இவங்களுக்கு ஆன்டிசிபேட்டரி பெயில் கிடைச்ச உடனே நம்ம ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு நினைக்கிறாங்களா தெரியல. ஸோ பொறுத்திருந்தால் பார்க்கணும். நாளைக்கு ரிசல்ட் கிடச்சிரும். ரிசல்ட் கிடச்சோடனே நாளைக்கு ரிசல்ட் அப்டேட் பண்ணுறேன், இமீடியட்டாக அப்டேட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் தான் நமக்கு தெரியும் அடுத்து டேரக்டர் சக்தியானந்தன் அப்ளை பண்ணுவாரா இல்லையான்னு. அதுபோக இப்போ புதுசாக வேறு சில பேர் நியூஸ் பார்த்துருப்பீங்க, யூஓடபிள்யூஎஸ் கோயம்புத்தூர் யூஓடபிள்யூஎஸ் வந்து வீடியோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. அந்த வீடியோவில் இன்னும் சில பேர் வந்து இன்டைரக்டாக தான், நான் வேறு யாரையோ சொல்லியிருக்காங்க அப்படின்லாம் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. டேரெக்டாகவே தான் சொல்லியிருக்காங்க, மைவி3 ஆர்ட்ஸுக்கு பதிலாக மைவி3 420 அப்படின்னு சொல்லி. யார் ஏமாத்தினதுன்னு பார்த்தா சக்தின்ற மாதிரி ஒரு யூடியூப்பில் போட்டிருக்கேன், அந்த வீடியோவில் வருது. சக்தினாலே நமக்கு தெரியணும் யாரை சொல்ல வர்றாங்க அப்படின்னு. நாசுக்காக சொல்கிறாங்க, நம்ம தான் புரிஞ்சுக்கணும் யாரை சொல்கிறாங்க அப்படின்னு. ரொம்பவே யூஓடபிள்யூஎஸ் போலீஸ்லேருந்தே சொல்லிட்டாங்க, யூஓடபிள்யூ ஆஃபீஸ்லேருந்தேவும். நீ இதுக்கு மேலேயும் நம்புறதை நினச்சா தான் எனக்கு பயமாக இருக்குது. இது வேறு மாதிரி தான் போகுது அப்படின்னு தெரியுது. ஸோ பணம் கிடைக்குமான்றதே இப்போ நிறைய பேருக்கு டவுட் வந்துருச்சு. நிறைய பேர் வந்து இப்போவே வந்து கேஸ் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ கேஸ் எண்ணிக்கை இப்போ அதிகமாகிட்டே இருக்குது. முன்னாடியெல்லாம் வெறும் 30 தான், பிரச்சனையே இல்லைன்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அதை தாண்டி எங்கேயோ போயிட்டுருக்கு, 100 தாண்டும் போல். இப்படி எல்லோரும் கேஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா பிரச்சனை இன்னும் பெருசாக தான் போகும். உடனே எல்லாம் எதுவும் நடக்கிற மாதிரி தெரியல. ஸோ அடுத்து இவங்களை இப்போ ஆன்டிசிபேட்டரி பெயில் கேட்டிருக்காங்க, திரும்ப இவங்களை சார்ஜ் ஷீட்லாம் போட்டாங்கன்னா திரும்ப ஊற்றிக்கு உள்ளே வைக்க வாய்ப்பு இருக்குது. பார்க்கலாம் எப்போன்னு.
இப்போதைக்கு இவ்வளோதான் தகவல். நாளைக்கு டீட்டெயில்ஸ் கிடைச்ச உடனே அப்லோட் பண்ணுறேன். தயவுசெய்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்களோ இல்லையோ, லைக் மட்டுமாச்சும் போட்டுருங்க வீடியோஸு. அப்போ தான் நாளைக்கு இமீடியட்டாக உங்களுக்கு வரும். அடுத்த தடவை நீங்கள் தான் யூடியூப் சேனல் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக வரும். நீங்கள் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணணும்னு கூட அவசியம் இல்லை. லைக் மட்டும் பண்ணிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு நாளைக்கு இமீடியட்டாக நீங்கள் யூடியூப் ஓப்பன் பண்ணோன்னே அப்டேட் பண்ண அடுத்த வீடியோ உங்களுக்கு வர வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னா கொஞ்சம் சான்ஸ் கம்மி தான். நோட்டிஃபிகேஷன் பண்ணி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வர்றது கூட உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா பரவாயில்ல. அப்டேட் மட்டும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு லைக் ஆச்சும் பண்ணிடுங்க. வேறு ஒன்றும் வேண்டாம். பெருசாலாம் நான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இது பண்ணுங்கள், அது பண்ணுங்கன்னா பெருசாக நான் கேட்க மாட்டேன். ஜஸ்ட்டு கீழே ஒரு டெக்ஸ்ட் பாட்டமில் போடுவேன், சப்ஸ்கிரைப்னு அந்த ஒரு இது போடுவேன், அவ்வளோதான். வேறு எதுவும் பெருசாக போடுறதில்ல. ஏன்னா ரொம்பலாம் இது பண்ண தேவையில்லை. உங்களுக்கு விருப்பப்பட்டால் சேருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஓகே, நாளைக்கு பார்க்கலாம். நாளைக்கு என்ன நடக்குதுன்னு தெரியல. நாளைக்கு இமீடியட்டாக அப்டேட் பண்ணுறேன் எது நடந்தாலும். ஓகே, தேங்க்யூ, பாய்.